இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃப்ரீ கிளாஸ்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ். ஃபேஷன் டிசைனிங்னா என்ன? ஃபேஷன் டிசைனிங்க்கும் டைலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைலர் வந்து நம்ம கொடுக்குற மெஷர்மெண்ட்டை அப்படியே தச்சு கொடுப்பாங்க. நம்ம என்ன அளவு கொடுக்குறோமோ அதை அப்படியே தச்சு கொடுக்கறது தான் வந்து டைலரோட வேலை. இப்போ ஃபேஷன் டிசைனரோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கஸ்டமைஸ் பண்ண போறீங்க. நீங்க சஜஷன் கொடுக்கணும். ஓகேவா? உங்க பாடி கண்டிஷனுக்கு இது கரெக்டா இருக்கும், உங்க பாடி ஷேப்புக்கு இது கரெக்டா இருக்கும், இந்த கிளைமேட்டுக்கு இந்த ட்ரெஸ் கலர், இந்த ட்ரெஸ் இந்த கிளாத் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும், என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம், நீங்க என்ன வெக்கேஷனுக்கு போறீங்க, என்ன சுச்சுவேஷனுக்காக நீங்க போறீங்க அப்படின்னு பார்த்து கஸ்டமைஸ் பண்றது தான் வந்து ஃபேஷன் டிசைனரோட வேலை. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா டிசைனர் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணி வந்திருக்கோம். நீங்கள் வந்து கிளாத்தும் சரி, கலரும் சரி, சுச்சுவேஷனும் சரி, எல்லாத்தையுமே வந்து டாப் டு பாட்டம் எல்லாமே சூஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து ஃபேஷன் டிசைனரோட வேலை. ஆனால் டைலரோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன கலர் கிளாத் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் அப்படியே தச்சு கொடுக்க போறீங்க, என்ன அளவு கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் அப்படியே தச்சு கொடுக்க போறீங்க. இதுதான் டைலரோட வேலை. ஓகேவா? இப்போ ஃபேஷன் டிசைன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அளவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்ச் டேப்ல எப்படி நீங்க யூஸ் பண்ணணும், இன்ச் டேப்ல ஒவ்வொன்றும் என்னென்ன அளவுகள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த இன்ச் டேப்ல பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சை வந்து நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன். இந்த டிராயிங்கை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த டேப்பில் வந்து அளவுகள்லாம் என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 இன்ச் டேப்பை வந்து நான் பெருசாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த 0லேருந்து 1 தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அது எப்படி நான் மெஷர்மெண்ட் பண்ணுறேன்றதை பாருங்கள். இந்த லைன் தான் வந்து நான் 0 லைனாக எடுத்திருக்கேன். இந்த செகண்ட் லைன், இந்த லாஸ்ட் லைனை வந்து நான் 1 லைனாக நான் எடுத்திருக்கேன், 1 இன்ச்சாக நான் எடுத்திருக்கேன். ஓகேங்க. இங்கே சைடில் பிட்வீனில் இருக்கிறத வந்து 1/2 இன்ச்சுன்னு எடுத்திருக்கேன். மீதி இருக்கிறத 1/4 இன்ச்சும் 3/4 இன்ச்சுன்னு எடுத்திருக்கேன். மீதி இருக்கிறதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெளிவாக பாருங்கள். இப்போது 0 to 1 இன்ச். என்னடா டேப்பு ஃபுல் லென்த்தாக வரைஞ்சிருக்கான்னு பார்க்காதீங்க, இது 1 இன்ச்சுக்கான அளவு தான், உங்களுக்கு ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? 0லேருந்து 1 இன்ச், இது 0, இது வந்து 1 இன்ச். ஓகேவா? 0லேருந்து 1 இன்ச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் அளவு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்த அளவு பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச். ஓகேவா? இந்த 1/2 இன்ச் 1/2 தான் வந்து அடுத்த அளவாக நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ 2.5 இன்ச்சு குறிங்க, 3.5 இன்ச்சு குறிங்க அப்படின்னா இதை தான் நம்ம குறிக்கணும். இதுதான் 1/2 இன்ச்சு நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா 0.5 நம்ம சொல்லுவோம், 0.5 நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் அடுத்த வேர்டிங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், 0லேருந்து 1 இன்ச்சு நம்ம என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச்னா என்னென்னு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1/4 இன்ச். இந்த 1/4 இன்ச்சு நம்ம என்னென்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா 1/4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? 1/4. இதை வந்து டெக்னிக்கலாக நம்ம இன்னும் பாயிண்டில் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 0.25 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? என்னென்னு சொல்லுவோம்? 0.25 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1/4 இன்ச்சுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 3/4 இன்ச். 3/4 இன்ச்சை நம்ம என்னென்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா 0.75 நம்ம சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? 0.75 நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்தோம், 0 to 1 இன்ச் நம்ம என்னென்னு பார்த்தோம். அடுத்து வந்து 1/2 இன்ச்சு நம்ம என்னென்னு பார்த்தோம். 1/2 இன்ச்சை 1/2 நம்ம குறிக்கலாம், 0.50 நம்ம குறிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1/4 இன்ச். 1/4 இன்ச்சை 1/4 நம்ம குறிக்கலாம், இல்லை பாயிண்டில் குறிக்கணும் அப்படின்னா 0.25 நம்ம குறிக்கலாம். நெக்ஸ்ட் அளவு பார்த்திங்க அப்படின்னா 3/4 இன்ச். 3/4 இன்ச்சு நம்ம என்னென்னு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3/4 நம்ம குறிக்கலாம். அதை வந்து பாயிண்டில் நம்ம சொல்லணும் அப்படின்னா 0.75 நம்ம குறிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாத்துக்குமே காமனாக தெரியும். இதுதான் வந்து நம்ம பேசிக்காக டைலரிங்கில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ ஃபேஷன் டிசைனில் நம்ம உள்ளார கொண்டு வரணும் பார்த்திங்க அப்படின்னா 1/8 அப்படின்னா ஒரு அளவில் 8ஆக பிரிக்கிறது. இப்போ 1 இன்ச் இருக்குது அப்படின்னா அதை வந்து 8 பாகமாக நம்ம பிரிக்கணும். அதுதான் 1/8 நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1/16 நம்ம பிரிக்கணும். இப்போ 1 இன்ச்சை 16 பாகமாக பிரிக்கிறது தான் வந்து 1/16. ஓகேவா? இப்போ 1/8 அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ 0லேருந்து 1/4 இன்ச் இருக்குல்ல, 0லேருந்து 1/4 இருக்குல்ல, அதில் சென்டர் இருக்கிற இடம் தான் வந்து நம்மளுக்கு 1/8 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1/8னா உங்களுக்கு என்னென்னு புரியுதா பாருங்கள். 0லேருந்து 1/4 இன்ச்சுக்கு நடுவில். ஓகேவா? இது 0, இது 1/4 இன்ச். ஓகேவா? 0லேருந்து இது 1/4 இன்ச்சு, இதுக்கும் நடுப்பட்ட பகுதி தான் வந்து 1/8 நம்ம சொல்லுவோம். ஓகேவா? 1/8னா இப்போ என்னன்னு புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 3/8. 3/8னா உங்களுக்கு இந்த 1/2 இன்ச்சுக்கும் 1/4 இன்ச்சுக்கும் நடுவில்
ஓகேவா. 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கு நடுவில் ஒரு சென்டர் கோடு வருது தெரியுமா, இதுதான் வந்து நம்ம 3/8 நம்ம சொல்கிறோம். 8னா ஒன்றும் இல்லை, 8ஆம் நம்பரை தான் நம்ம வந்து 8 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 3/8 ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 5/8 ஓகேவா. 5/8 எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச்சுக்கும் 3/4 இன்ச்சுக்கும் நடுவில் சென்டரில் இருக்கிறது தான் வந்து 5/8 நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 7/8 அப்படின்னா உங்களுக்கு வந்து 3/4 இன்ச்சுக்கும் 1 இன்ச்சுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து 7/8 நம்ம சொல்லுவோம். ஓகேவா. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? 8னா என்னென்னு உங்களுக்கு புரியுதா? ஓகேவா. ஒன்றும் இல்லைடா, பாருங்கள் 1 இன்ச்சை வந்து நம்ம 8 பாகமாக பிரிக்கிறோம். அதுதான் வந்து 1/8 நம்ம 1ஆல் வகுக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா. இப்போ இது வகுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எல்லாமே உங்களுக்கு பாயிண்டில் கிடச்சிரும். இப்போ 1/8 நம்ம வந்து எப்படி பாயிண்டில் சொல்லலான்னு பார்த்திங்க அப்படின்னா 1/8 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 0.125 ஓகேவா. 125 தான் உங்களுக்கு வந்து 1/8 வேல்யூ. ஓகேவா. அப்போது 3/8 வேல்யூ என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா 3/8 போட்டிங்க அப்படின்னா 0.375 இதுதான் பாயிண்ட் வேல்யூ. ஓகேவா. உங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து நான் பேட்டர்ன் மேக் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வேல்யூலாம் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வேல்யூ எங்கே தேவைப்படுன்றத உங்களுக்கு தெரியும். ஓகேவா. இந்த மாதிரி கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. இப்போ 1/8னா நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/16 அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். 1/16னா ஒன்றும் இல்லை, 0க்கும் 1/8க்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து 1/16 ஓகேவா. 0க்கும் 1/8க்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு 1/16 நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து 3/16 இங்கே எங்கே 2 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் 2. ஓகேவா. 1/8ன்னு இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம 2 நம்ம சொல்லுவோம். ஓகேவா. 2/16 நம்ம சொல்லலாம். 2/16 ஓகேவா. இப்போது 3/16 இது வந்து 4/16 ஓகேவா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது டேப்பை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது நான் இந்த இடத்த எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. 3யும் 4யும் நடுப்பட்ட இடத்த தான் வந்து நான் 1 இன்ச்சாக குறிச்சிக்கிறேன். இது வந்து 0னும் இது வந்து 1 இன்ச்சு நான் குறிச்சிக்கிறேன். ஓகேவா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஓகேவா. இதை வந்து நான் என்னென்னு குறிக்கிறேன் 1/2ன்னு குறிக்கிறேன். ஐ மீன் 1/2 இன்ச். ஓகேவா. இது என்னென்னு குறிக்கிறேன் 1/4. ஓகேவா. 1/4னா நம்மளுக்கு என்னது 1/4 இன்ச். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம என்னென்னு குறிக்கிறோம் 3/4. இது வந்து என்னது 3/4 இன்ச். இதை வரைக்கும் தான் நம்ம வந்து டைலரிங்கில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபேஷன் டிசைனிங்கில் போகும்போது இப்போ 0க்கும் 1/4 இன்ச்சுக்கும் நடுவில் ஒரு அளவு இருக்குல்ல, இந்த அளவை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா 1/8 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. இப்போது இந்த 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் நடுவில் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் 3/8 நம்ம சொல்கிறோம். ஓகேவா. இந்த 1/2 இன்ச்சுக்கும் இந்த 3/4 இன்ச்சுக்கும் நடுவில் இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/8 நம்ம சொல்கிறோம். ஓகேவா. இந்த 3/4 இன்ச்சுக்கும் 1 இன்ச்சுக்கும் நடுவில் இருக்கிறது என்ன நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7/8 நம்ம சொல்கிறோம். ஓகேவா. இது வரைக்கும் தான் உங்களுக்கு டேப்பில் கொடுத்துருப்பாங்க. 8ஓட வேல்யூ வரைக்கும் தான் டேப்பில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுக்கும் நுணுக்கமாக நீங்கள் அளவு குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இது 0, இது 0ஓட வேல்யூ, இது வந்து 1/8ஓட வேல்யூ. இதுக்கு நடுவில் இருக்கிற வேல்யூ தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா 1/16 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னென்னு சொல்லுவோம் வந்து 1/16 நம்ம சொல்லுவோம். ஓகேவா. இந்த 1/8க்கும் 1/4 இன்ச்சுக்கும் இருக்கிற இடைப்பட்டதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் 3/8 நம்ம சொல்கிறோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அளவுலாம் வந்து இது மாதிரி தான். இதுக்கு நடுவில் ஒரு கோடு கிழிச்சிருப்பாங்க. இது வந்து இந்த டேப்பில் இருக்காது. நீங்கள் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது ஐ மீன் நீங்கள் இந்த துணி கடையில் இல்லை அப்படின்னா துணியெலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலாம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவுகள்லாம் இதுக்கு தனியாக டேப் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இதுதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட். இது நார்மலாக இருக்கிற அளவு. இது நான் வந்து உள்ளார ஒரு கோடு போட்டிருக்கேன். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1/16 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் 1/16 நம்ம சொல்கிறோம். ஓகேவா. இதுதான் நம்ம வந்து டேப்பில் இருக்கிற அளவுகள். ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கோங்க. 1 இன்ச்சு தான் நான் வந்து ஃபுல்லாக அளவு கொடுத்துருக்கேன். நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா 0லேருந்து 1 இன்ச் சொல்லுவோம், 1/2 இன்ச் சொல்லுவோம், அடுத்து வந்து 1/4 இன்ச்சுன்னு சொல்லுவோம், அடுத்து 3/4 இன்ச் சொல்லுவோம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1/8ன்னு சொல்லுவோம், 3/8ன்னு சொல்லுவோம், 5/8ன்னு சொல்லுவோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7/8ன்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற கோட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1/16, 3/16, 5/16, 7/16 நம்ம வந்து ஒன்று ஒன்றா சொல்லுவோம். அதுதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இமேஜாகவும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இதுவும் தெளிவாக தெரியல அப்படின்னா
ஓகே, உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக கொடுக்குறேன், உங்களுக்கு அதில் தெளிவாக புரியும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.